ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a man sold 10 eggs for rupees 36. 10 முட்டை வந்து 36 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. தஸ் கெயின்ட் 20% ப்ராஃபிட். அதில் என்ன பண்ணியிருக்காரு, 20% ப்ராஃபிட் வாங்கியிருக்காரு. அப்போனா அவர் ஒரு முட்டையை வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்பாருங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போது இதை விற்றது வந்து எவ்வளோ, 10 முட்டையை வந்து 36 ரூபாய்க்குனா ஒரு முட்டையோட விலை என்ன இருக்கும், 1 egg ஈக்குவல் டு 3.6. இது கிடச்சிருக்கு அவருக்கு. வாங்கின விலை எக்ஸ்னு வச்சுக்குவோம். எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு, 20%. 100 ரூபாய்க்கு வாங்கினா அவருக்கு 120 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. விற்கும் போது எவ்வளோ கிடைக்கும், நமக்கு 3.6 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து கேன்சல் ஆகும். இங்கே 5 2s are 10, இங்கே 6 2s are 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3.6 இன்ட்டு இந்த 5 இங்கே இருக்கும்போது இங்கே வரும்போது மேலே வரும்போது மல்டிப்ளை ஆயிரும். இங்கே வந்து என்ன ஆயிரும், டிவிஷன் ஆயிரும். 166 36க்கு வந்து என்னது 6 6 ஆர் வரும். இங்கே பாயிண்ட்டுக்குனால 0.6 இங்கே வச்சுங்க. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்னது 3 ரூபா. ஒரு முட்டையை வந்து 3 ரூபாய்க்கு வாங்கி 20% ப்ராஃபிட்டில் எவ்வளோ விற்கிறாரு, 3 ரூபா 60 பைசா விற்கிறார்.